பிள்ளைக்கு தேவை என்று வரும் பொழுது அதுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பக்குவடையவன் தான் ஒரு தாய். இரண்டாவது தந்தை. தாய் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அதுக்காக கஷ்டப்படுகின்றால், கவலைப்படுகின்றால், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளையுடைய உயிர் போய்விடக்கூடாது, அவளுக்கு ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்யக்கூடியவர்கள் தான் தாய்மார்கள். அதனாலேதான் அல்லாஹு தஆலா சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுடைய தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தை முதலாவது பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் நோய்ப்பு செய்து கொள்ளுங்கள், அதை கொண்டு அவர்கள் கோபப்படுவார்கள், அதை போன்று அல்லாஹ்வும் கோபமடைந்து விடுவான் உங்கள் மீது என்று பொருத்தம் தன்னுடைய தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் தான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீரா, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய செல்வத்திலே செழிப்பு ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் மேலும் மேலும் ஆசைப்படுகின்றீர்களா, உங்களுடைய தாயையும் தந்தையையும் திருப்திப்படுத்துங்கள், அவர்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான் என்ற கருத்தையும் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார். எனவே தாய் தந்தையர்களுடைய அன்பு என்பது மிக உன்னதமானது, பெரிதானது, மகத்துவமானது. என்றாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பொறுத்தவரை அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதைவிட 99 மடங்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் மீதும் இரக்க காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வான், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ் நிச்சயமாக எம்மை கைவிட மாட்டான் என்ற உணர்வுடன் நாம் இந்த ஒரு மாத காலம் பல நல்ல அமல்களை செய்திருக்கின்றோம். அந்த உணர்ச்சியுடன் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வுடன் இன்றைய பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருந்து நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பெருநாளுடைய தினங்கள், ஹஜ் பெருநாளைக்கு பின்னால் வரக்கூடிய தக்பீருடைய 3 நாளுக்கு ஐயாம் தஷ்ரீக் ஆக 5 நாட்கள் வருடத்திலே ஒவ்வொரு உம்மத்தும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அந்த தினங்களிலே நோன்பு நோற்பவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இதற்கு முன்னால் எந்த ஒரு உம்மத்துக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம்தான் இந்த பெருநாள் என்று சொல்லக்கூடிய தினம். அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருப்பது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. அன்புமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு வலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு இறைநேச செல்வராக இருந்தாலும், நான் இன்றைய பெருநாள் தினத்திலும் நோம்புதான் நோப்பேன் என்று யாராவது சொல்வார் என்றால் அது அவர் ஹராமை செய்தவராக ஆகிவிடுவார். ஏன் அந்த அளவிற்கு அது கண்டிக்கப்பட்டிருக்கின்றது? ஏன் அல்லாஹ்வுடைய விருந்தாளியுடைய தினம், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கக்கூடிய நாம் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அதை எதிர்பார்க்கின்றான். இதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு இந்த பெரிய ஒரு அருள்படையை வாங்கி தந்திருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுகமில்லாத மனிதரை பார்க்க செல்லுகின்றார்கள். வகால கைஃப தஜிதுக, எவ்வாறு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். எப்படி உங்களுடைய சுகம் என்று கேட்டார்கள். வகால அஜிதுனி அஹாபு துனூபி வ அர்ஜு ரஹ்மத் ரப்பி. அந்த மனிதர் படுக்கையிலே இருந்தவராக, அவருடைய படுக்கை ஒரு இறுதியான ஒரு படுக்கையாக இருக்கின்றது, அதாவது சக்கராத்துடைய அண்மித்ததாக இருக்கின்றது. அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், அஹாபு துனூபி வ அர்ஜு ரஹ்மத் ரப்பி. நான் என்னுடைய பாவத்தை நினைத்து இந்த கடைசி நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய அதாபை. அதே சமயத்திலே வ அர்ஜு ரஹ்மத் ரப்பி, என்னுடைய இறைவன் என் மீது கருணை காட்டுவான் என்ற ஆதரவும் என்னுடைய மனதிலே இருக்கின்றது என்று 2 விஷயத்தை ஒன்று சேர்த்து சொன்னார். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது, என்னை தண்டித்து விடுவானோ நான் செய்த குற்றத்துக்கு என்று பயமும் இருக்கின்றது. அதே சமயத்திலே அல்லாஹ்
100 மடங்கு தாயை விட இரக்கமுடையவன் என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கின்றேன். எனவே அவன் என் மீது கிருபை செய்வான் என்ற ஆதரவும் இருக்கின்றது. இதற்கு மத்தியிலே நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமா ஃபீ கல்பி அப்தின் ஃபீ ஹாதல் மௌத்தின் இல்லா அதாஹு அல்லாஹு மா ரஜா வ ஆமனஹு மிம்மா யஹாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னார்கள், இப்படியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் கல்பில் நீங்கள் சொன்ன இரண்டும் யாருடைய கல்பில் எல்லாம் வந்துவிடுமோ அவருக்கு, அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை பயப்படுவதற்கும் அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பதற்கும் எதை நினைக்கின்றானோ அதை அல்லாஹ் கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற கருத்தை சொன்னார்கள். கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் பயந்ததிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாப்பான், எதிலிருந்து அவனுக்கு ஆதரவு வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அந்த ரஹமத்தையும் கொடுப்பான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்? அல்லாஹ் அவனை இரக்கமுடையவன். மனிதனுடைய கல்பை தான் பார்க்கின்றான். மனிதனுடைய இதயத்திலே அவனுடைய எண்ணத்திலே என்ன இருக்கின்றது என்பதை பார்த்துதான் அவனுடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த மிகப்பெரிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முனவ்வரும் பிநூரில் ஈமான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹபஷி, கருப்பர், பார்ப்பதற்கு அந்தஸ்து அற்றவர், பரட்டையானவர்கள். அவர்களை பார்த்தால் அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மேனியும் உடலும் இருக்கும். ஆனால் முனவ்வரும் பிநூரில் ஈமான், அல்லாஹ்வுடைய கல்பிலே ஈமானியத்தை என்ற நூறானியத்தை கொடுத்திருக்கின்றார். ஈமானியத்து என்று சொல்லக்கூடிய நூறானியத்து ஒளியை அல்லாஹ் தஆலாவுடைய கல்பிலே கொடுத்து விட்டான். அதனால் அவர் தக்வா என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது. எனவே அவர் கருப்பராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவரை உயர்வானவனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அதே சமயத்திலே வகல்பு அபூ லஹப், அபூ லஹபுடைய இதயம் இருக்கின்றதே அது முஸ்வத்தும் பில்லுல்மி குஃப்ர் வஷ்ஷிர்க் மஅ கௌனிஹி அபியல்லா வ அஹ்சன். அபூ லஹப் குறைஷ் வம்சத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர், பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர், பார்ப்பதற்கு வெண்மையானவர், அழகானவராகவும் இருந்தார். ஆனால் அவருடைய இதயம் சரியாக இருக்கவில்லை, கல்பு சரியாக இல்லை. அவருடைய கல்பிலே நூறானியத்து என்று சொல்லக்கூடிய ஈமான் இல்லை, மாற்றமாக ஷிர்க்கும் குஃப்ரும் நிறைந்து காணப்பட்டதால் கல்பு அவருக்கு கருத்து விட்டது. எனவே அவன் நரகவாதியாக ஆகிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய கல்பு எந்த ரீதியிலே இருக்கின்றதோ அதை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டினார்கள். இன்னொரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மூமின் பைன மகாபத்தைன், மூமினான உண்மையான விசுவாசி இரண்டு பயத்துக்கு மத்தியிலே எப்பொழுதும் வாழ வேண்டும். என்ன இரண்டு பயம்? பைன அஜலின் கத் மலா லா யத்ரி மல்லாஹு ஸாலியுன் பி. ஒன்று, இரண்டு விதமான பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டுமா? மூமினான மனிதனுக்கு ஒன்று, அவனுடைய எண்ணத்திலே எப்பொழுதும் நம்முடைய வயது இவ்வளவு காலம் போய்விட்டது இதுவரை, இதிலே நாம் என்ன செய்திருக்கின்றோம், இதற்கு என்ன அல்லாஹ் செய்ய போகின்றான் என்பதை பற்றி பயம் இருக்க வேண்டும். 60 வயசு வாழ்ந்து விட்டோம், 40 வயசு வாழ்ந்து விட்டோம், அல்லது 80 வயசு வாழ்ந்து விட்டோம், காலம் உருண்டோடிக்கொண்டு போய்கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் செய்தது என்ன? இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் நடத்திருக்கின்றோமா, அல்லது அவனுக்கு வெறுப்பான காரியத்தை தான் அதிகம் செய்து முடித்து விட்டோமா? காலம் எப்படி கலைந்திருக்கின்றது என்பதை பற்றி பயந்து கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் அடுத்த மனிதன் யாரென்றால், அதே மனிதனுக்கு இருக்க வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய காலம் மிகவும் குறைவான ஒரு காலம். எவ்வளவு காலம் இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது துன்யாவிலே வாழ்வது. இதிலே நம்முடைய சொச்ச காலத்தை எவ்வாறு நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போகின்றான்? நல்ல முறையிலே நல்ல மனிதன் என்ற ரீதியிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அல்லது அதையும் வீணான கழித்து
அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத மனிதனா நம்மளை ஆக்கி விடுவானா என்ற பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். எனவே இந்த ரெண்டு விஷயத்திலும் கழிந்த காலத்தை கொண்டு பயமும், வரக்கூடிய காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற பயமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் கழிந்த ரமலானுடைய மாதத்திலே நல்லமல் செய்துவிட்டோம் என்று ஆதரவு வைத்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா, அது தொடர்ந்து நம்முடைய காலங்களுக்கு பயிற்சியாக இருக்குமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதமான நிலையைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனாலதான் முஅல்ல பின் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான ஸலஃபு ஸாலிஹ் யதுன் அல்லாஹ் சித்தத அஷ்ஹுரின் அய்யுபல்லிஹும் ரமலான். முஅல்ல பின் ஃபضல் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர் சொல்லுகின்றார்கள், முந்தைய காலத்தில் இருந்த இறைநேச செல்வர்கள் எல்லாம் சுமார் 6 மாதத்திற்கு முந்தியிருந்து ரமலான் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பார்கள். அதை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த அருள் நிறைந்த ரமலானை எத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்போ 6 மாதத்துக்கு முந்திருந்தே கேட்க ஆரம்பித்துள்ளார். ரமலான் வந்துவிட்டது, அப்ப வந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள், அந்த அமல்களை செய்வார்கள். சும்மையதோன சித்தத அஷ்ஹுரை தகப்பல மின்ஹும், அதோட முடிச்சிருவாங்களானா இல்ல. ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் 6 மாதம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதற்கு? நாங்கள் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச செஞ்ச அமலையும் யா அல்லாஹ் எங்களுடைய மூஞ்சிலேயே திருப்பி வீசி விடாமல் அதை உன்னுடைய பேர் உபகாரத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக என்று 6 மாதத்திற்கு தொடர்ந்து துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்ற வரலாற்றையும் கருத்தையும் முஅல்ல பின் ஃபضல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். என்றால் இதுதான் உண்மையான இறைநேசர்களுடைய பக்தியாக, பக்தி பரவசமாக, பற்றற்ற தன்மையாக, ஈமானுடைய உறுதியாக, அமலின் மீது உண்டான ஆசை ஆர்வமாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் வரலாறுகள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே 2 விதமான அமானிதத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த அமானிதங்கள் இரண்டும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அதாபு இறக்குவதை விட்டும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் அதாபை இறக்காமல் இருப்பதற்கு 2 அமானிதங்களை ஏற்படுத்தி தந்தானாம். ஒன்று